பிரைஸ் அல்லாஹ். துரும்பு மற்றும் உத்திரத்தின் உவமை பற்றி இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 7:3-5 இயேசு மற்றவர்களை நியாய தீர்ப்பதை பற்றி கற்பிக்க உத்திரம் மற்றும் துரும்பின் உவமையை பயன்படுத்தினார். மத்தேயு 7:3-5 நீ உன் கண்ணில் இருக்க உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை பார்க்கிறது என்ன? மாயக்காரரே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாயாக. இந்த பேச்சு உருவகமானது. நீங்கள் ஏன் உங்கள் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை பார்க்கிறீர்கள், உங்கள் சொந்த கண்ணில் இருக்க உத்திரத்தை கவனிக்கவில்லை என்பதே இந்த உவமையின் பொருள். உத்திரம் நம் சொந்த வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு பெரிய குறைபாடு அல்லது பாவத்தை குறிக்கிறது. துரும்பு வேறொருவன் வாழ்க்கையில் உள்ள சிறிய குறைபாட்டை குறிப்பிடுகிறது. நம்முடைய சொந்த தவறுகளை புறக்கணித்துவிட்டு மற்றவர்களின் தவறுகள் கவனம் செலுத்துவதே பாசாங்கத்தனம் என்று இயேசு எச்சரிக்கிறாரு. குற்றம் சாட்டுபவர் யாருக்கும் உதவ முடியாது. ஏனென்றால் அவரது சொந்த கண்ணில் உள்ள உத்திரத்தினால் அவரது ஆவிக்குரிய பார்வை பலவீனம் அடைந்திருக்கிறது. மற்றவர்களை திருத்துவதற்கு முன்பு நாம் நம்முடைய சொந்த இருதயங்களை ஆராய்ந்து நம்முடைய சொந்த பாவங்களுக்காக மனம் திரும்ப வேண்டும். மற்றவர்களிடம் தவறு இருக்கிறது என்பதை நான் எப்படியாவது அறிவிப்பதற்கு முன்பு மன்னிப்பு மற்றும் ஆவிக்குரிய குணப்படுத்துதலை கேட்க நாம் தேவனை தேட வேண்டும். சீஷர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் உள்ள பாவத்தின் துரும்பை அகற்ற ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். அது சுயநீதியுள்ள நியாய தீர்ப்பு என்னும் உத்திரத்தை நீக்கிவிட்டு தாழ்மையும் சுய பரிசோதனையும் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து அது தொடங்க வேண்டும். சுயநீதியின் உத்திரத்தை அகற்றும் போது மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பாவத்தின் துரும்பை நாம் தாழ்மையின் கண்களால் காண முடியும். ஆமென்.